Hi guys, welcome back to our channel. என்னடா பேக்ரவுண்ட்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியே இல்லை. ஸோ வந்து நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி விலாகில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே இன் திருநெல்வேலின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விலாக் போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். நான் மட்டும் வரல, வந்து பார்த்திங்கன்னா என் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்திருக்கான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிடையாது. ஆனால் ஃபோனு டிவி அது பார்த்திங்கன்னா வெளியே போய் விளாட்லாம், கிரிக்கெட் விளாட்லாம், அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற மாதிரி இருக்காது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக ஒரு ஐடியாவே இல்லை இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறது, என்ன சொல்கிறதுன்னு. ஸோ இந்த வீடியோ செமைச்சும் இருக்கும். வீடியோ இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அது அதுக்குள்ளே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படின்னா எல்லோரும் இருக்காங்க. இங்கே தான் நம்ம வந்து பால்கனியில் இருக்கோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் வந்து பெட்டில் இருந்துச்சுங்க. நான் இங்கே வந்து இன்ட்ரோ கொடுக்குற கேப்பில் தூக்கி போட்டாங்க. ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இவருக்கு பர்த்டே வரப்போகுது. நம்ம அதை வந்து ரெசார்ட்டில் வச்சு கொண்டாட போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலாகாக நான் போடுவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைத்தியக்காரத்தனம் பண்ணுவோம். நாங்கள் வேறு வழி இல்லை, போர் அடிக்கி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஹோம் டூர் கூட நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டிருக்கேன். அப்போது வந்து இந்த வீட்டில் அப்போ இருந்ததோட இப்போ நிறையவே சேஞ்சஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போனோம்னா இந்த வழியாக கீழே இறங்குற இடம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. நான் கிட்டத்தட்ட இங்கே வந்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ஆனால் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்னும் அந்த திருநெல்வேலி வீடியோவே அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து இதுதான் எங்களோட கிரிக்கெட் கிரவுண்டே. இங்கே எனக்குள்ள ஸ்டெம்ப் வச்சுருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க கிரிக்கெட் கிரவுண்டு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சில டைம் கிரிக்கெட் விளாடுவோம். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்கன்னா இங்கே வச்சு விளாட்லாம். ஆனால் இங்கே வச்சு விளாண்டு எத்தனையோ தடவை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கெலாம் போயிருக்கு. இங்கே இந்த வீட்டோட அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வந்து அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வீட்டோட அவுட்லுக். இது பார்த்திங்கன்னா மாசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பால்கனியில் தான் ஃபஸ்ட் நான் ஷூட் பண்ண வீடியோ. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தனி வீடு. அதேமாதிரி மாடியிலையும் ஒரு வீடு தனியாக இருக்குது. மேலே வந்து பால்கனி கிட்ட ஒரு ரூம். ஸோ வந்து போர் அடிச்சா கடைக்கு ஸ்கூட்டியில் போகிறது இதுதான் வேலை. பார்த்திங்கன்னா இதுதான் தோட்டம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பூனை வந்து பார்த்தேன். அந்த பூனை வந்து கிட்டத்தட்ட என்னோட பழைய பூனை காணாமல் போன பூனை மாதிரியே இருந்துச்சு. ஸோ வந்து அதே மாதிரி நல்லா பழகிச்சு, அதே கலரு. இந்த வாட்டி வரும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மாடிக்கு போகிற வழி. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது. அதுக்கும் மேலே தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது. அது வந்து அதுக்கு மேலே மொட்டை மாடி. இங்கே வந்து ஒரு வீடு வாடகைக்கு. அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி இருக்குது. ஸோ வந்து இவங்களெல்லாம் நீங்கள் நிறைய விளாகில் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூ. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாடகைக்கு இருக்குது. வாடகைக்கு மீன்ஸ் ஆள் இருக்காங்க. அதான் ஊட்டி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி மலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு ரொம்பவே க்ளோஸில் தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் யாருமே ரொம்ப வெளியே வர மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு வேலை. என் வயசு பசங்க வந்து பார்த்திங்கன்னா யாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எல்லாருமே சின்ன பசங்க தான். நாங்கள் 2 பேரும் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். அவனும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மனுஷன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விளையாடணும், வேறு வழி இல்லை.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலி என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப போரிங்காக இருக்குது. நம்ம வந்து வர செவ்வாய்க்கிழமை இல்லை திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தனி விலாகாக போடுவேன். இப்போ வந்து நான் இந்த வீடியோ ஃப்ரைடே ஷூட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் திருநெல்வேலி விலாகே இன்றைக்கி தான் நான் போட போகிறேன். இதே இன்றைக்கி நான் போட போகிறேன்னு தெரியல. ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அந்த ஹைட் அண்ட் சீக் விளாட்லான்னு இருக்கோம் நாங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோனில் ஷூட் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறோம் 2 ஸ்க்ரீனில். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஹைட் அண்ட் சீக் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 3 பார்த்து போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5-2 வருஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 7th 8th படிக்கும்போது போட்ட வீடியோஸ் அதெல்லாம். இந்த இயரே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் வந்திருக்காது. ஸோ 10th இந்த இயரே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வீடியோ போடலை. இனி வந்து பார்த்திங்கன்னா 11th அதை விட கஷ்டம். ஸோ வந்து என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் டைம் கிடைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆமாம் 100 வரை என்னென்னோ எண்ணிட்டு இது பண்ணுறேன். மாடிக்கு போனால் வந்துடுவானே கொஞ்ச நேரத்தில். அவனே எங்கே போகலாம்? இல்லை கேட்டை திறக்கிற மாதிரி சவுண்ட் விடும். அப்போனா கண்டிப்பாக அவன் வெளியே போவான். மாடிக்கு போவோம், நம்ம ரூம் கேட்போம். செருப்பத்துக்கு பாத்ரூமில் போடு, பாத்ரூமில் சைடில் வை, சீக்கிரம் வை. அவன் பாதி எண்ணிருப்பான். மூடு வா அவன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏமாந்துருப்பான்னு நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா செருப்பையும் தூக்கி ஒழிச்சு வச்சிட்டோம். இல்லை நான் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ தேடணும், அங்கே தேடலாம். உள்ளே போய் செக் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் அஞ்சில் ஒளிஞ்சிருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளை தேடிட்டு தான் இருக்கான். இங்கே யாருமே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஓடி வந்துட்டேன். வரான்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை, வெளியே தான் போய் பார்க்கணும். யாரும் இல்லை, தேடலாம். இந்த சைடு தான் வரான். போயிருக்காங்க. எங்கேயுமே இல்லைங்க. எங்கே போயிருப்பாங்க? கடைசியாக விக்கெட் எடுத்தாச்சு. இப்போ அவுட் ஆயிட்டு ஒரு விக்கெட் காலி. இன்னொரு விக்கெட்டு எங்கே போயிருக்கான்னு தேடணும். சைலண்ட்டாக போகணும். கண்டுபிடிச்சிட்டா. எவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு அவன் எங்கள் 2 பேரையும் கண்டுபிடிச்சான். ஃபஸ்ட்டு என்னையை கண்டுபிடிச்சிட்டான். வந்து பேர் இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வந்துடுச்சு. நேற்று வந்து அவ்வளோவா வீடியோ எடுக்கலை. நேற்று வந்து ஹைட் அண்ட் சீக் ஒருத்தர தான் விளையாண்டுருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன்லாம் வந்துட்டான். காலையில் என்னமோ ஒட்டுது. இந்த பூனை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட என் பூனை மாதிரியே இருக்குது. ஆனால் செம்ம அழகாக இருக்குது.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன். வந்து பார்த்திங்கன்னா பூனை இங்கே தான் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன். வந்து பார்த்திங்கன்னா பூனை இங்கே தான் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.